இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ வடைங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வடைப்பருப்பு கூட எடுத்துக்கலாம். 2 டம்ளர் கடலைப்பருப்பை 3 டைம் தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பூவை வடை சுடுறக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி கருத்துரும். மேல் தோல் எடுத்துகிட்டு டெட் எண்டில் கத்தி வச்சிங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாக வந்துடும். உள்ளங்கையில் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அந்த குட்டியாக இருக்கிற லீஃபும் நரம்பை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது க்ளீன் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. செப்பரேட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணியில் ட்ரெயின் பண்ணி இந்த மாதிரி வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் அப்போவே சேர்த்திக்கோங்க. அது கூடவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க 2 டம்ளர் வாழைப்பூ சேர்த்திக்கலாங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்தும் போது வடை பொறுன்னு வரும். காரத்துக்கு 4 வரமிளகாய், 4 பல் பூண்டு, இஞ்சி, பட்டை, சோம்பு, உப்பு இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட விடாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக 2 செட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அங்கங்கே இந்த மாதிரி முழுசாக பருப்பு இருக்க தான் செய்யுங்க. 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குட்டி குட்டி பால்ஸாக பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக தட்டி வந்துடுங்க. நல்லா சூடான எண்ணெயில் போட்டதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும்.